சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாகத்தான் உள்ளது. அதையே நினைத்துதான் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். என்னுடைய இந்த போராட்ட வாழ்வு எப்பொழுது சாயப்பா முடியும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது உன்னுடைய துணையின் இல்லத்தில் அழுகுரல் கேட்கின்றது. ஏன் தெரியுமா? உன்னை கஷ்டப்படுத்தி சென்ற உன்னுடைய துணையின் இல்லத்தில் அவர்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நீ மட்டும் அவரை பிரிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நீ நினைத்தாய் அல்லவா? ஆனால் அதுதான் இல்லை குழந்தையே. அங்கேயும் சண்டையும் சச்சரவுமாகத்தான் இருக்கின்றது. எப்பொழுது உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தி சென்றாரோ அப்போதே அவருக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால் தான் உன் துணையின் இல்லத்தில் அழுகுரல் கேட்கின்றது. ஆனால் அதை பற்றியெல்லாம் என் குழந்தையான நீ கவலைப்படக்கூடாது. உன் அன்பை புரிந்து செல்லாதவர்களுக்காக உன் மதிப்பை நீ விட்டு கொடுக்காதே. உன்னுடைய சுயமரியாதையை அந்த இடத்தில் பொதித்து போவதை உன்னால் உணர முடியவில்லையா? போனால் போகட்டும், விட்டுவிடு. வருவதை எதிர்த்து நில். வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கும். அதை போராடி ஜெயித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் என் குழந்தையான உனக்கு அழகு. எது வந்தாலும் உன் சாயப்பா இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் இரு. நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.